நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அப்துல்லா முஃப்தியோடு ஒரு தொடராக பல விஷயங்களை நாம் பேசி வருகின்றோம். முக்கியமாக இலங்கையில திருமண முறிவு முஸ்லிம்களிடையே அதிகமாக ஏற்படுவதாக பல தகவல்கள் வந்திருக்கின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? இப்ப ஏன் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது? இப்ப இருக்கின்ற காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா? இப்ப என்னன்னா அதிகமான இளைஞர்கள் இப்ப மேற்குலகத்தை பொறுத்தளவில அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் திருமணம் முடிக்காமலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஏனெனில் இந்த பாரங்களை எல்லாம் சுமக்க முடியாது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மேற்குலக கலாச்சாரம் இப்படி தள்ளுகிறது. பல பெற்றோர்கள் என்னிடம் முறையிட்டு இருக்கின்றார்கள். ஆகவே திருமணத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? ஏன் இது பாரமாக இருக்கிறது? ஏன் அதிகமான தலாக்குகள் இலங்கையில நடைபெறுகின்றன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்பாகவே இன்று நாம் அப்துல்லா முஃப்தியோடு நாம் பேச இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையில் அதிகமான மன முறிவுகள் ஏற்படுகின்றன. இளம் பிராயத்திலேயே இப்ப திருமணம் முடித்து 2 வருடங்கள் 3 வருடங்களுக்குள்ள அந்த பெர்சன்டேஜ் மிக அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அஹ்லி வஸ்ஸலாத்து அலா அஹ்லி வபாத். உண்மையில இன்றைக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இளம் விவாகரத்து பிரச்சனை கொண்டிருக்குது. இதுக்குரிய காரணங்கள்ல பொதுவாக சில காரணங்கள் அறியப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இதுல முதலாவது, கணவன் மனைவி 2 பேருக்கும் திருமணத்துக்கு முன்னால கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதி தான் ஆலையால் இஹ்திராம் பண்ணுதல், கண்ணியப்படுத்துதல். இது மிக முக்கியமான பகுதி. கணவன் மனைவியை கண்ணியப்படுத்துதல், மனைவி கணவனை கண்ணியப்படுத்துதல். இந்த பகுதி சரியாகினா பெரும்பான்மையான பிரச்சனை சரிப்படுத்தலாம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை இருக்குது. எந்த அளவு சொல்லப்பட்டிருக்குதுன்றா, சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு சுஜூத் செய்யும்படி ஏவுவதாக இருந்தால், சிரம்பணியும்படி சொல்வதாக இருந்தால், மனைவி தனது கணவனுக்கு சிரம்பணியும்படி நான் சொல்லியிருப்பேன். இந்த அளவு தூரம் கணவனை மனைவி கண்ணியப்படுத்த வேண்டும். இப்ப கணவனை கண்ணியப்படுத்துற இந்த பகுதியை சரியா சொல்லி கொடுத்து அவ அதை கடைபிடிக்க துவங்கினா பெரும்பாலான பிரச்சனை நான் போயிடும். இதே மாதிரி அடுத்த பகுதியும் இருக்குது. கணவன் மனைவியை எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும். இப்ப கணவன் மனைவியை கண்ணியப்படுத்துறதுல மனைவியுடைய கடமையை சரியா விளங்கினா கண்ணியம் சரியா நடக்கும். மனைவியுடைய கடமை 5 கடமை தான் மனைவிக்கு கடமை. அதுக்கு மேலாக கடமை ஒன்று இல்லை. முதலாவது 5 வேளை தொழுக, 2 பேரும் கடமை தான் அது. 2வது நோன்பு. 3வது மனைவி என்ன செய்ய வேண்டும்? வெக்கஸ்தலத்தை துர்நடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். 4வது கணவனுடைய பொருளாதாரத்தை, பணத்தை, செல்வத்தை பாதுகாக்கும். அடுத்ததுதான் கணவனாக கிடைச்ச அந்த பிள்ளை செல்வத்தை, குழந்தைகளை சரியா வளர்த்திருக்கும். இந்த 5 கடமைகளையும் பெண் செய்யறது கடமையான விஷயம். அவங்க இதுல குறைபாடு செய்யக்கூடாது. இதை சரியா செஞ்சு கொண்டு போனாங்கண்டா அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை படுத்துறதுக்குரிய பகுதி கணவனுக்கு இல்லை. கணவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவி செய்யற எல்லா வேலையும் கணவன் தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு உடுப்பு கழுவுற விஷயம் இருக்குது, சமைக்கிற விஷயம் இருக்குது, வீட்டு கூட்டுறது. இன்னைக்கு என்ன பிரச்சனைடா, இதெல்லாம் கணவன் தான் செய்யணும். கணவனுடைய கடமைகள்ல வீடை வாங்கி கொடுக்கறது மட்டும் கடமை இல்லை, வீட்டை கூட்டி வர்றது கணவன் தான் பொறுப்பு. உடுப்பு கழுவ வேண்டும், சமையல். இன்னைக்கு பாக்குறோம் மனைவிமார டோபியாக்கி வச்சிருக்குது, கோக்கியாக்கி வச்சிருக்குது. வாழ்நாள் முழுக்க அவன் சமையலும் பாத்ரூம் உடுப்பு கழுவுறது அவனோட வேலை. இப்படி அவனோட வாழ்க்கை போகக்குள்ள
சின்ன ஒரு தப்பு தவறு மனைவி மூலமா நடக்கக்குள்ள அதை பெருசுப்படுத்தி எடுத்துக்கொண்டு இவர் எடுத்த உடனே நேர காதியா கோட்டுக்கு கூட தான் போராடு முடிக்கிறதுக்கு. அப்ப இந்த இடத்துல நான் முதலாக சொன்ன எஹ்திராம் கண்ணியம் என்ற சொல்லக்குள்ள மனைவி நாங்க செய்யற எல்லா வேலைகளும் அவங்க தான் செய்யறாங்க. இன்றைக்கு அந்த வேலை அவ்வளவு அவங்க செய்யக்குள்ள நாங்க கண்ணியம் கொடுக்கறது போக மேலதிகமா கண்ணியம் கொடுக்கணும். அவங்களுக்கு மனைவி கொடுக்கணும். அதை நாங்க சரியா செஞ்சோம்னு சொன்னால் பெரும்பான்மை பிரச்சனை குறைஞ்சிடும். சமையல்ல உதவி ஒத்தாசை இல்லை, கணவன் சமையல்ல உதவி ஒத்தாசை இல்லை. அடுத்தது வீடு துப்புராக்குறது உதவி ஒத்தாசை இல்லை. எல்லாத்துலயும் மனைவியில பங்கு மட்டும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட மனைவி என்று நான் பார்க்கக்குள்ள ஒரு வேலைக்காரிக்கு நிகரான இடத்துல நாங்க வச்சுக்கிறோம் மனைவிமார கொண்டு. இதுதான் நாங்க விட்ட ஆகப்பெரிய தவறு. இது வந்து இப்ப ஆண்களுக்கு ஏன் இது சொல்லி கொடுக்கப்படுற இல்ல, என்ன பிரச்சனை? பொதுவாக நீங்க முக்கியமான விஷயம் உண்டு. இது சொல்லி கொடுக்கப்படுற அந்த பொதுவாக சொல்லி கொடுக்கப்படக்கூடிய நிலவரம் செல்லங்கால இல்ல. கல்யாணம் முடிக்கிறவர் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டு தெரிஞ்சு கொள்ற பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை. முதல்ல கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒருவராக இருந்தா இது தனியா ஒரு ஆளை சந்திச்சு, மூத்த ஆளை சந்திச்சு, உலமாக்களை சந்திச்சு உட்கார்ந்து நேரம் கொடுத்து நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ற கடமை என்ன, மனைவிட கடமை என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுதோ என்று முழுமையாக அவர் தெரிஞ்சு கொண்டு கல்யாணத்துக்கு வந்தாருண்டா, நிக்காவுக்கு வந்தாருன்னு சொன்னா அவர் மிக நிதானமா நடப்பாரு. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா இந்த இஸ்லாமிய முறைப்படி அவங்க வாழ்க்கையை அமைக்கிறது ரெடி இல்லை. முக்காசு பேரும் அவங்க என்ன விரும்புறாங்கண்டா, நாங்க நினைக்கிற மாதிரி எங்களோட எல்லா அந்த 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 அனுஷ்டானங்களை மேற்கொள்ளணும். கல்யாணம் நிக்கா நடத்துறது மட்டும் பள்ளியில் ஆக்களுக்கு முன்னால் நிக்கா செஞ்சுட்டு முடிச்சிடணும் கதைய. இவ்வளவுதான் நடக்குது. இல்லாம கணவன் அந்த ஆம்பளைக்கு சொல்லிக் கொடுக்கறது சரியான ஆக்கள் இல்லை, பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆக்களும் இல்லை சரியாக. இப்ப இந்த விஷயத்த சரியாக நாங்க இது இன்றைய தேவையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இவங்க சரியாக வாழ்க்கைய நான் மௌத்தாகும் வரைக்கும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ற ஒரு ஆள் என் மனைவியோட எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை நான் படிக்காம போனா அது இடநடுவுல வித்தியாசமா மாறிடும் என்ற அந்த யோசனை அவங்களுக்கு இல்லை. போய் ஒரு சில மாதங்கள் போகல, பேச்சுவார்த்தையில வித்தியாசம், நடவடிக்கையில வித்தியாசம், கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் பார்த்த காரணம் இந்த அறிவு அவங்களுக்கு இல்லாம இருக்கிறது. இதனால இது ஒன்று செய்யலாம். பொதுவாக சில இடங்கள்ல சொல்லிக் கொடுத்தாலும் இது சில பெண்களுக்கான சில அரபு மதரசாக்கள் வேலை நடக்குது. ஆனா ஆம்பளைகளுக்கு இது போதிய விளக்கம் இல்லாத பிரதான காரணம். அவங்க என்ன செய்யணும், அதுக்குரிய ஆக்கள் தேடணும், கண்டுபிடிக்கணும், மதரசாக்கள் போகணும், பள்ளி அசரத்தில் போகணும், இதை முழுமையாக சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும், அதன்படி நடந்து கொள்ளணும். அவங்க இப்ப இலங்கையில கிட்டத்துல மிக 1.5 மாசத்துக்கு முன்னால கல்யாணம் நடக்குது. அந்த நேரத்துல என்கிட்ட சில விஷயம் கேட்டுக்கொண்டாங்க. அப்ப அவரு கல்யாணம் முடிக்க எல்லா ஏற்பாடும் இருக்குது. ஆனா அவருக்கு சில பயம், அந்த பயத்தால மிச்சம் பின்னால தள்ளி கொண்டு போய் கொண்டு போறாரு. அப்ப அவங்களுக்கு சில வழிகளை காட்டின பிறகு அவங்க கொஞ்சம் தயாராகி அவங்களோட ஆம்பளை பொடியன் அவருடைய வாப்பாவோட கதைச்சு அவங்களோட ஏற்பாடு செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க இந்த கல்யாணத்துக்கு இந்த ஆர்வத்தோட வாரார். அவர் அது வரைக்கும் என்ன யோசிச்சு பண்ணியிருந்தாங்கண்டா, நிக்காகன்றது செஞ்சு அப்படியே வச்சிருவோம், முடிக்கிறத பிறகு பார்ப்போம். அப்ப இன்னொன்றா பயம், இந்த இனமறியாத பயம். அது காரணம் என்ன, அது சார்ந்த போதிய அறிவு விளக்கம் அவங்கள்ட்ட இல்லை. அது எடுத்துக்கொண்டாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மகிழ்ச்சியா வாழ்க்கையை கொண்டு போகலாம். முதலாவது விஷயம் நாம சொன்னோம் கண்ணியப்படுத்துத. இது கணவனை மனைவி கண்ணியப்படுத்தணும், மனைவியை கணவன் கண்ணியப்படுத்தணும். இதுல மனைவி விடக்கூடிய சில பிள்ளையும் இருக்குது. சில பிள்ளைகள் கணவனை மதிக்க வேண்டும். அவங்க என்ன செய்யணும், நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்டா மௌத்து வரைக்கும் எனக்கு இவர் தான் என் கணவன் என்ற அதுல அவரை சரியாக அவரோட கண்ணியத்துல பொழுதுதான் இருக்கும். அந்த 2 கண்ணியம் சரியாகனா முதல் கட்டத்தை கடந்து 2 பேரும் அந்த கட்டத்தை கடப்பாங்க. அப்பண்டா நான் சொல்றேன் அந்த புரிந்துணர்வுன்னு சொல்றேன் தானே, அந்த புரிந்துணர்வு விஷயம் வந்தால்தான் இதெல்லாம் வரும். அப்ப அதனூடாகத்தான் அவனோட வாழ்க்கைய கட்டி அமைக்கலாம். இல்லாம புரிந்துணர்வு இழந்துட்டு இவ எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சரி வராதுன்னு எனக்கு தோங்கினாருண்டா அது ஆரம்பத்துல இருந்து
அது அப்படியே பிரச்சனை ஆகி போய் கொண்டே இருக்கும். பிரச்சனையை அதே இடத்துல முடிச்சு நாங்கால போக தெரியணும். பிரச்சனை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. வெறும் சமூக பிரச்சனை என்ன ஒன்று நடந்துட்டா அதை அப்படியே வச்சு கொள்றது. 2 வருஷம் கூட திருப்பி அந்த ஃபைல் அப்படியே திறந்து வெளியே பாக்குறது. 5 வருஷம் கழிஞ்சிருப்பார், 2 பிள்ளைய வச்சிருப்பாரு. ஆனா திருப்பி எங்கேயோ தட்டுப்பட்டு அந்த ஃபைல் வெளியே வந்துருப்பா, அந்த ஃபைலை விரிச்சு பாக்குறது. இப்படி பிரச்சனைகளுக்கு இல்லை. இதனால நாங்க இந்த விட்டு கொடுப்பு, அதுக்கு அந்நியோன்யமாக கனவு மனைவியா கலந்து கட்டி பழகணும். முதலாவது உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வேலை செய்யக்குள்ள செல்லதாசன் சேர்ந்து வேலை செஞ்சுப்பாங்க வீட்டுக்குள்ளார. அப்ப நான் ஆம்பளை, நீங்க வேலைக்காரியப்ப வேலை செய்யுங்கன்ற அந்த உருவம் அங்க விளங்காது. ஒன்றை கலந்து அடுத்த விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றரை கலந்து தான் ஸல்லல்லாஹு செஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு ஏண்ட வேலை இது, உங்களோட வேலை இதுன்னு பிரிச்சு கொடுக்குறோம். இரண்டாவது பிரச்சனை தான், அதாவது அடிக்கடி பிரிஞ்சு வீட்டுக்கு போறது. கணவன் மனைவிக்கு அவர் போறது, பொம்பளை மனைவி வீட்டை விட்டுறது. இது அடிக்கடி தொடர்ந்து நடந்துட்டு போகக்குள்ள அவங்களுக்கு தெரியாம ஒரு முடிவு நாங்க புறக்கம் என்னன்னா, எங்களுக்கு இந்த வாழ்க்கை சரி வராது. அடிக்கடி பிரிகிறது. நாங்க செய்வோம், தனிச்சிரோம், நாங்க விட்டு போறோம், நீங்க ஓட விட்டு போன்னு பிரிச்சு விடுறது. இப்படி பிரிஞ்சு அடிக்கடி பிரியறது சேர்றது, இப்படி பிரியறது சேர்றன்னு வந்தா தானாக ஒரு சிந்தனை பிறந்துருவாங்கன்னா, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில வாழ்க்கை ஒத்து வராது. அதை குறைக்கணும். அதுல அந்த அந்த கட்டம் சமாளிக்க இயலாத கட்டத்துலதான் பிரிச்சு வச்சு பார்க்கிற விஷயம் மாறுது. அடிக்கடி அந்த விஷயம் நடந்து கொண்டு வந்தா அது பிரிவினை காரணமா போயிடும். அடுத்த என்னன்னு சொன்னா, ஆளையால் நம்பிக்கை இழக்கிறது. கணவன் இது ஒரு பெரிய பிரச்சனை இது இல்லையா? வாழ்க்கையோட துணவி ஒன்றாக இருக்க போற எல்லா இரகசியத்தை பரிமாறிக்கொள்ள போறோம் அவங்களோட. அப்ப இந்த மனைவி எனக்கு ஒத்து வராது, இந்த கணவன் எனக்கு ஒத்து வராது நினைக்க துவங்கினாங்கன்னா வாழ்க்கை போகாது. வாழ்க்கை பெரிய சிக்கலா போயிடும். அதனால இது காரணம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்து சொன்னேன், கணவனுக்கு அந்த வழப்பம் இல்லை, மனைவிக்கு அந்த வழப்பம் இல்லை. என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா, நல்லா தான் பிரச்சனை இல்லை, எதுக்கும் நீங்க கவனம் ஆயிருங்கோ, ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க, நான் பார்ப்போம், நாங்க இருக்கிறோம், நான் இங்க இருந்தா நான் முன்னுக்கு நிற்போம். இப்படியான சிந்தனையே கொடுக்க கூடாது. அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க, குடும்பத்தினரை சொல்றீங்க. ஓ குடும்பம் இந்த பிளவுக்கு காரணம் குடும்பம், கணவன் மனைவியோட சிந்தனையில கல்யாணத்துக்கு முன்னால விதைக்கிற அந்த விதை தான் பின்னால வளர்றது. நீங்க நினைக்கணும், நான் அந்த கபில் தூண்டு ஏற்றுக்கொள்ளக்குள்ள மௌத்து வரைக்கும் இந்த பிள்ளைய நான் கண் கலங்காம பாதுகாப்பேன். அந்த நீயத்தோட அழகாக வாழ்க்கையை கொண்டு போறாங்கன்னா போகும். ஆனா அதுல குறைவிடக்குள்ள பெண்கள் என்றது சாதாரண ஆட்கள் இல்லை. ஹதீஸ்ல சில இடங்கள்ல அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க அல்லாஹ்வோட பேர் சொல்ல கபூல் செய்றீங்க. நீங்க இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, நீங்க மனைவி மக்களோட இரக்கமாக, மிருதுவாக, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. அமானத்தில்லா, சின்ன விஷயம் இல்லை. அதனால பெண்களை நாங்க எடுக்கக்குள்ள அவங்களை ஏதோ அந்த வீசி போட்ட பொருளை புறக்கிட்டு வாரமா எடுக்கிறோம்ல, நாங்க அல்லாட கையில பொறுப்பை கொடுத்து எடுக்கிறோம், அல்லாட பேர் சொல்லி எடுக்கிறோம். அந்த அல்லாட பேர் சொல்லி ஹலால் ஆக்குறவங்களுக்கு, ஹலால் ஆக்கினா கூட உலகத்துல இத்தனை கோடி கிடையாது உண்டு, அல்லாஹ் எங்களுக்கு ஹலால் ஆக்கி தந்தா அந்த பெண் எனக்குரிய நியமத்தாக நான் கருதணும். என் வாழ்க்கையில ஒருவர் என்ன நினைக்கணும்டா, உம்மா வாப்பாட வாழ்ந்த காலத்தை விட கூடுதலான காலம் நான் வாழ போறேன், இந்த பிள்ளையோட வாழ போறேன், இந்த மனைவியோட நான் வாழ போறேன், மனைவியோட போறேன். அப்ப மனைவி என்ன செய்ய போறா, ஏண்ட உம்மா வாப்பா என்ன இரகசியத்தை பாதுகாத்தது மாதிரி மூன்றாவது ஒரு ஆள் இவதான், இந்த மனைவிதான் எனது இரகசியத்தை எல்லாத்தையும் பாதுகாக்கணும், என்ன பொருளாதாரத்தை பாதுகாக்கணும், என்ன கவலையை இல்லாமல் ஆக்கணும், என்ன வாழ்க்கையை கட்டியெழுப்பணும், என்ன சந்ததியை உருவாக்கணும். அந்த 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 உணர்வு இவருக்கு வரணும். இல்லாம வாழ்ந்து பார்த்து இடநடுவில் பிரச்சனை வந்த உடனே என்ன செய்ய விட்டுட்டு போறது. அதுக்கு இன்னும் சில காரணம் எடுத்துக்கொண்டா, இந்த கல்யாணம் கட்டி வச்சதுக்கு பிறகு ஆம்பளை வீட்டார் அவங்களோட சிந்தனை பின்னணியில பொம்பளை தானே, ஏதாவது பிரச்சனை வந்தா விட்டுட்டு வந்துருங்க, எடுத்த உடனே அவங்களை அனுப்புறது டிவோர்ஸுக்கு அனுப்புறது, தலாக்கு அனுப்புறது, விவாகரத்து.
அவங்க யோசிக்கிறல்ல, அந்த புள்ள அந்த மனைவியாக வந்தது நம்பி வந்த புள்ள, தண்ட உம்மா வாப்பா நானா தம்பி குடும்பம் எல்லாரையும் விட்டுட்டு இவனை கண்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் இவர் இந்த வாழ்க்கையை பாதுகாப்பான்னு நம்பி வந்த அந்த அந்த மனைவிய நான் என்ன செய்யக்கூடாது, நடு ரோட்ல விடக்கூடாது. என்ற ஒரு கணவனா இருந்தா அவருக்கு உணர்விக்கணும், இது எனது மனைவி, என்னை நம்பி வந்த மனைவி, நான் ஏற்றுக்கொண்ட மனைவி, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி ஏற்றுக்கொண்ட மனைவி, ஒரு விஷயத்த நான் புல செஞ்சா நான் குற்றவாளியா போயிடுவேன் இந்த பயம் இருக்கும். அடுத்ததாக இன்னொன்னு பார்க்கலாம். இதுல இரகசியத்தை வெளியே கொண்டு வர்றது. கணவன் மனைவி 2 பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, இவங்களோட கதை அங்க அவங்களோட கதை இங்க மாறி போகக்கூடாது. இந்த கல்யாணம் முடிச்சிட்டோம்டா 2 பேர்ல கதை இருக்கணும். அவங்களுக்குள்ளான இரகசியம் 3ஆம் நபருக்கு போகக்கூடாது. உம்மா வாப்பா நானா தம்பி சாச்சி பெரியம்மா யாருக்கும் இந்த கதையை போகக்கூடாது. போனா அங்க இருந்துதான் பிரச்சனை உருவாகுது. அது கணவன் வீடா இருந்தாலும் சரி, மனைவி வீடா இருந்தாலும் சரி, அவங்க இங்கால இந்த கதைகளை வெளியா கொண்டு போன உடனே வர பிரச்சனைன்னு சொன்னா, இவர் கால நாள் போக்குள்ள கவலைப்படுத்துவாங்கிருவாரு. நான் இவத்தான் நம்பியிருந்தேன், இவ இல்லாம இந்த கதை வெளியே வர இயலாது என்ற ஒருத்தர் நினைப்பாரு. அதுதான் அவ தலாக் பண்றதுக்குரிய காரணமா இருக்கு. அத வந்து இப்ப இந்த நவீன யுகத்தில பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று தொடர்ச்சியாகவே இருக்குது. மற்றவர்களைப் போல வாழ்தல் என்பது. இது எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு எவ்வளவு பெரிய தக்வா வேணும்? எவ்வளவு பெரிய மனநிலை வேணும்? ஈமான்ட ஒரு உயர் நிலை வேணும்? இவை எப்படி இதை சமாளிக்கிறது? நீங்க முக்கியமான விஷயம் ஒன்று கேக்குறீங்க. இது என்னன்னா, இந்த கால சூழ்நிலை, இந்த அதாவது இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிந்தனை உருவாக்கி வச்சிருக்குது. இதுக்குரிய விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுருக்கமாக ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்க பேணுதலான புள்ளைய நீங்க முடிச்சு வெற்றி அடைந்து கொள்வீராக. இதுக்கு காரணம், ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா அவனோட உம்மா பாப்பாட மார்க்கம் தான் புள்ளையிட்ட வரும். உம்மாவும் பாப்பாவும் நினைக்கணும், நாங்க இந்த 2 பிள்ளைகளையும் அல்லாஹ்க்கு பொருத்தமான பிள்ளையாக கரை சேர்க்கும் வரைக்கும் வைக்கணும். கரை சேர்த்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை தெரிய வேண்டும், உம்மா வளர்த்த வளர்ப்பு, என் வாப்பா வளர்த்த வளர்ப்பு, என்ன குடும்ப பின்னணி வளர்த்த வளர்ப்பு இந்த வளர்ப்பு தான். நாங்க இந்த 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 கோட்டை விட்டு விலகக்கூடாதுன்றது தானா தெரியும். ஆரம்ப 10 வயசுக்குள்ளால அந்த இளம் பருவத்துல இந்த மார்க்கத்தை சரியா கொடுத்து அந்த பிள்ளைய தெரியணும், நான் ஒரு பொம்பளை பிள்ளை, நான் எப்படி வாழணும், சமூகத்துல எப்படி நடந்து கொள்ளணும், கணவனோட மனைவியோட நானா தம்பியோட, இந்த எல்லாத்தையும் இளம் பருவத்துல இருந்து சரியா கொடுத்தோம்டா அந்த பேணுத பிள்ளைகிட்ட வந்துடும். ஆனா இப்ப கொடுக்க முடியாமல் இருக்கே. கொடுக்க முடியாமல் இல்லை. இங்க காரணம் என்னண்டா, கொடுக்க முடியாது நினைக்கிறதா காரணம். ஆனா கொடுக்குறாங்களா, இன்றைக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? என்ன கொடுக்க உதாரணத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கு சாதாரணமான குடும்பத்தில இருந்து பெரிய பெரிய குடும்பம் வரை ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேணுதலாக பக்குவமாக வளர்க்கிறார்கள் இருக்கிறாங்க. ஒரு பகுதி இருக்குது, அவங்களுடைய ஆடையில வந்து ஃபர்தா ஹிஜாப முகத்தை மூடிக்கொண்டு வாழ்ற அமைப்பு ஒன்று இருக்குது. ரைட். இன்னும் ஒன்று இருக்குது, அந்த ஆடையில கொஞ்சம் முன்பினா இருக்கலாம். ஏன்னா அவங்க பாடசாலை அந்த படிச்சது வளர்ந்த பின்பது. ஆனா அவங்ககிட்ட இருக்கிற பேணுதல் தனி. அவங்க குர்ஆன் ஓத பார்த்தோம்டா, தஹஜ்ஜுத் தொழுகை பார்த்தோம்டா, நாங்க இப்ப வெளிரங்கத்துல பார்க்கக்குள்ள அவங்களோட ஆடை கலாச்சாரத்தை பார்க்கக்குள்ள ஒன்று விளங்குது. ஆனா அவங்களுடைய தக்குவா பேணுதல் இன்னொரு பகுதியில இருக்கு. அதுக்காக வேண்டி அப்படியே தான் வாழணும்னு சொல்ல இல்லை. நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, வெளிரங்கத்துல நாங்க எங்களோட பிள்ளைகளை எங்களால இயன்ற அளவு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கறது முயற்சி செய்யணும். அந்த முயற்சி நான் தொடர்ந்து செய்யக்குள்ள ஒவ்வொருத்தரும் நான் என் குடும்பத்துக்கு பொறுப்புன்னு நினைச்சு தன்னை பெண் பிள்ளைகளை ஒழுக்கமாக கற்று ஒழுக்கமாக வளர்த்து ஒழுக்கத்தை போதிச்சு வளர்த்தெடுத்தோம்னு சொன்னா சமூகத்துல வந்து பெரிய மாற்றம் வரும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சில காரணங்களை 5 காரணங்கள் குறிப்பிடுறாங்க. அந்த 5 காரணங்கள் இருந்தா குடும்பம் வந்து சிதைஞ்சு போற காரணங்கள். அதுல ஒன்று நான் பார்த்தோம் என்னன்னா, கோபப்படுறது. கணவன் மனைவி கோபப்படக்கூடாது. ஒருவர் கோபப்பட்டா அடுத்த விட்டு கொடுக்கணும். 2 பேரும் ஒரே நேரத்தை கோபப்படக்கூடாது. இது வந்து அந்த குடும்பத்தை
பிரச்சனைப்படுத்தும். தங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால கோவப்படக்கூடாது. ஒன்று. அடுத்த பிள்ளைகளுக்கு முன்னால மனைவி கணவன் கேசவும் கூடாது, கணவன் மனைவி கணவன் கேசவும் கூடாது, கணவன் மனைவி கேசவும் கூடாது. இதுல பிள்ளைகள் கொஞ்சம் காலப்போக்குல ஒரு முடிவுக்கு வருங்கள், எங்களோட உம்மா சரியான பிரச்சனை, எங்களோட வாப்பா சரியான பிரச்சனை, இல்லாட்டி எங்களோட உம்மா வாப்பா ஒரே சண்டை என்று நாங்க இந்த பக்கம் போற சரியா என்று அந்த தடுமாற்றத்திலேயே பிள்ளை வளர்ந்துருங்கள். 10-20 வருஷம் இங்க அப்படித்தானே, இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படித்தானே, உம்மா வாப்பாக்குள்ள பிரச்சனையால பிள்ளைகள் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. என்ன 14-15 வயசுல போயிட்டு தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மாரோட இருந்து அப்படி வாழ்ந்து கடைசியா அது வந்து போதை பொருளுக்கு அடிமையாகி அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த சூழ்நிலை ஒன்று இலங்கையில வர பார்க்கலாம். அப்படியா? அந்த வாடை இருக்குது, இல்லாம இல்ல. அதுக்கான பெரிய முயற்சி எங்களோட சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சமூகத்திலையும், அதாவது குறிப்பாக தமிழ், முஸ்லிம், சிங்களம் ரெண்டு எல்லா சமூகத்திலையும் இதுக்குண்டான முயற்சி நடந்து கொண்டா இருக்குது, இல்லாம இல்லை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி சில பழக்க வழக்கங்களுக்கு ஒருத்தர் அடிமையாகினா அதுல இருந்து வெளியாக்குறது மிக சிரமம். அதுக்கு முன்னால பாதுகாக்கணும். அப்ப நான் சொன்ன வந்து இது எங்க இது பிறக்குதுண்டா, உம்மா வாப்பா ஒற்றுமையாக நடந்து கொண்டு பிள்ளைகளை காட்டினாங்கண்டா இந்த பிள்ளைங்க எங்களோட உம்மா வாப்பா மேல தான் நான் வாழணும், எங்களோட உம்மா வாப்பாமே ஒற்றுமையா நான் வாழ்ந்து காட்டணும், என்னோட உம்மா வாப்பாமே நல்ல பேரோட வாழ்ந்து, இந்த சிந்தனைய எங்களோட வாழ்க்கை தான் சொல்லணும். நாங்க உட்கார வச்சு கொண்டு இப்படி வாழணும்னு சொல்றதை விட உம்மா வாப்போட வாழ்க்கை பேசணும். பிள்ளைகளோட வாழ்றேன் எந்த உம்மா அம்மா எந்த வாப்பமே நான் வாழ்ந்து காட்டணும் என்ன அந்த பிள்ளைகள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை, அந்த பிள்ளைகள் அந்த அவனோட வாழ்க்கையிலேருந்து பாடத்தப்பட்டு வச்சுக் கொள்வாங்க. அடுத்த விஷயம் நான் என்ன பார்த்தோம்னு சொன்னா, அகங்காரம் இருக்கக்கூடாது. 2 பதிலையும் அகங்காரம்ன்றது உள்ளத்தை பிளவுபடுத்திடும், அதுல இருந்து மிச்சம் தூரமா இருக்கணும். 3வது விடயம் வந்து பிடிவாதம். இதுவும் 3வது மிக பயங்கரமான விஷயம். ஒரு பகுதி விட்டா அடுத்தது இல்ல, பிடிவாதம் பிடிக்கக்குள்ள அருந்து வீணா போயிடும் வாழ்க்கை. அதுல இருந்து பிடிவாதத்தை நாங்க கவனமா இருந்து கொள்ளணும். கணவன் மனைவி பிடிவாதம் ஆக பிரச்சனை. என்னன்னு சொன்னா சின்ன விஷயத்துல வரும், சின்ன செலவுல வரும், உடுப்புல வரும், ஆடையில, சாப்பாட்டுல. பிடிவாதம்ன்றது கணவன்கிட்ட வரக்கூடாது, மனைவிட்ட வரக்கூடாது. இந்த பிடிவாதத்தை நாங்க விட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனை தானே இல்லாம போயிடும் வாழ்க்கையில இருந்து, பிடிவாதத்துல இருந்து. அடுத்த வீண் விரயம் இருக்குது, வீண் விரயம் இதுவும் இல்லாம கணவனுடைய சொத்து வீண் விரயம் செய்யக்கூடாது. அதுவும் என்ன செய்யும்னு சொன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை உண்டாக்கிடும். அடுத்தது அந்த வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, குத்தி பேசுறது, மனசை நோகடிக்கிறது, குடும்பத்தை எடுத்து பேசுறது, பிள்ளைகள் எடுத்து பேசுறது, இதெல்லாம் பிளவுக்கு நிறைய காரணங்கள். இதெல்லாம் மனைவி என்ன செய்யறது, உங்களோட பிள்ளை இப்படின்றது, அப்ப இவர் என்ன செய்யறது, உங்களோட குடும்பம் இப்படின்றது. அதுல இருந்து அப்படி அது அப்படியே வளர்ந்துடும். ஏண்டா 5-10 வருஷம் கடந்தாலும் அவர் சொன்னது அப்படியே அங்க நிற்கும். வார்த்தையை கொடுத்துட்டு அடுக்க இயலாது, வார்த்தையில பேணுதல் ஆயிக்கணும். அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு சொன்னா, அடுத்த விஷயம் பெற்றோரின் தலையீடு. இது மிக முக்கியமான விஷயம் பதிவு செய்யறாங்க. இத பெற்றோரின் தலையீடு அவங்களோட பிரச்சனைய அவங்க 2 பேரும் பேசினாங்கண்டா எத்தனை நாள் பேசினாலும் முடிவுக்கு வரும். 3ஆம் தரப்பு எத்தனை வருஷம் பேசினாலும் ஒரு முடிவு தான் வரும். கூடனா டிவோர்ஸ் ஒன்று நிப்பாட்டுவாங்க. ஏண்டா பிரச்சனை பெருசாக கூடாது. எனக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனையா, நீங்க 2 பேரும் பேச முடியுங்கன்னு சொல்லி அவங்களை விட்டா தான் என்ன செய்யும், கண்டிப்பாக தலாக்கு இல்லாமக்கலாம். அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்குரிய மிக முக்கியமான சில காரணங்களையும் பார்க்கிறோம். அதுல ஒன்று ஆளையால் அன்பு, பரஸ்பரம், கண்ணியம், மரியாதை, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பு. இதெல்லாம் தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பு. இல்ல நீங்க சொல்றீங்க கணவன் வந்து வாயை மூடிட்டு மௌனியா இருக்கணும், அப்படியா? இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசணும். இதுல இன்னும் தலைப்பட்டு ஞாபகம் தான் சொல்றேன். மிக முக்கியமான விஷயம் நீங்க சொன்னாக்குள்ளால வருது, பெண்கள் அதிகமாக பேசுற தன்மையை கொண்ட பெண்கள் சரிதானே. ஆண்கள் கிட்டத்தட்ட சில இடங்க குறிப்பில பாக்குற 35%, பெண்கள் 65% பேசுவாங்களாம். சரி, ஒரு வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு பெண் என்ன செய்வாங்கன்னா காலையில இருந்து 5 வரை யோசிச்சு சில விஷயம் சொல்லியிருப்பான். அவங்க சொல்ல துவங்கக்குள்ள அந்த கதை அப்படியே 15 நிமிஷம் ஒதுக்கி முழு கதையும் சொல்லி முடிக்கும் வரைக்கும் வரணும். அந்த முடிவுரை வந்தா தான் அந்த பாரம் வரங்குவாங்க.
முடிவுரை வரும் முதல் இடநடுவ நாங்க குறுக்கிட்டு அந்த பேச்சை நிப்பாட்டிட்டோம்டா அந்த பாரம் பெரிய பாரமா இருக்கும். ஒரு பிரச்சனை வார நேரத்துல எந்த பேச்சை கேட்கிறீர்கள் என்று முடியும் அந்த கதை. இதனால ஒவ்வொரு கணவரும் விளங்கணும். இவ வந்த உடனே அந்த கதையை சொல்லுவான். அந்த கதை அப்படியே சொல்லிவிட்டோன்னு அப்படியே சொல்லி 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 அது பாரம் இறங்கிடும். இறங்கின பிறகு நாங்க பேசலாம். இதுக்கு அழகான உதாரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீண்ட ஒரு கதையை சொல்லுவாங்க சொல்லுது அவங்களுக்கு. அந்த கதையை சொல்லக்குள்ள அப்ப அந்த ஹதீஸ்களை வாசிக்குள்ள விளங்கு இவ்வளவு கதை. இந்த கதை அந்த சிங்கம் அந்த அந்த பெண்மணியோட கதை தானே, 4-5 பெண்மணியோட கதை தானே. அந்த நீண்ட கதைய அவங்க சொல்ல 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 சொல்லாசல்ல வந்து ஒன்றுமே இடையில பேச மாட்டாங்க. ஆனா அதுக்கு இன்னும் தப்சீர் சரியா வர இல்லை இல்லையா? இல்ல விளக்கங்கள் அப்படியே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்ப்போம் அந்த ஹதீஸ் மட்டும். அப்ப அப்படியே சொல்ல 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 அப்படியே கேட்டுக்கொண்டே கடைசியா இருந்துட்டு சில கடைசியில ஒரு வார்த்தையில அழகா அந்த கதை முடிப்பாங்க. என்ன சொல்றோம்னா இதுல வந்து இந்த உண்மையில மனைவி என்றா இப்படித்தான் இருப்பார்கள், பெண்ணா இருந்தா இப்படித்தான் இருப்பார்கள் என்றது இவர் விளங்கின ஒரு ஆளா இருக்கணும். பெண்ணை விளங்காத ஒருவரா இருந்தா தான் ஒரு வார்த்தை பேசக்குள்ளே இவர் பதில் சொல்லக்கூடாது. பெண்கள் பேசக்குள்ள பதில் சொல்லக்கூடாது. பேசி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க முடிச்சிருக்கான்னு கேட்கணும். முடிஞ்ச சொன்னது பிறகு என்ன செய்யலாம், பேசலாம். இல்லாட்டி பேசக்குள்ள எங்களை விளங்கும் பேச்சு முடிச்சு இப்ப அவங்களுக்கு 2ஆம் முறை துவங்குதுன்னு விளங்கும். இப்ப நாங்க பேசலாம், பிரச்சனை இல்லை. அவன் பேசக்குள்ள அவன் பேசிட்டாங்கன்னா அப்படியே பாரம் கீழே இறங்கிடும். இறங்கின பிறகு ஆறுதலா பேசலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க வரும் 10-15 நிமிஷம் அமைதியா இருந்தா போதும். அடுத்தது வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, கணவன் மனைவி இடையில இந்த போன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இல்லையா? இத வந்து இப்ப மனைவியிட போனை வந்து கணவன் பார்க்கக்கூடியா இருக்கணும், கணவன் போனை மனைவி பார்க்கக்கூடியா இருக்கணும். அதுலயே அரைவாசி பிரச்சனை தீர்ந்துடும் இல்லையா? முக்கியமான விஷயம் தான். அதுல ஒன்று இருக்குது, 2 பேரும் பார்க்க கூடாது. கணவன் மனைவி பார்க்க கூடாது, மனைவியோட கணவன் பார்க்க கூடாது, பொதுவான விஷயம். ஆனா மனைவிட பார்க்கறதுக்குரிய அதிகாரம் கணவன் இருக்குது. கணவனுடைய மனைவி தேடக்கூடாது. அது பிரச்சனை எங்க வரும்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாக்குறதுல இல்ல பிரச்சனை. 2 பேரும் தந்து வச்சுக்கிறாங்க, இவர பாஸ்வேர்டு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு சொன்னா, மனைவி ஒரு பாக்குற சிந்தனாவை இருந்தான்னு சொன்னா, இவர் ஒரு தொழிலாளியா இருக்கிறாரு, என்ன கோல் வந்தாலும் என்ன வந்தாலும் அவ பார்த்து இருந்தாருண்டா இவருக்கு தொழில் செய்ய இயலாது. ஏண்டா இவர் இங்கே பதில் சொல்லணும், இங்கேயும் பதில் சொல்லணும். சிறந்த முறை மனைவியை பொறுத்தவரை அவ பார்க்கணும், எனது கடமை என்ன, கணவன் எனக்கு சாப்பிட தாராரு, வீடு தாராரு, ஏற்பாடு செஞ்சுக்கிறாரு, இப்ப நான் என்ன கடமை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அவரையும் நாங்க தோண்ட போனா கடைசி நான் தான் நடுரோட்டுக்கு வரணும். இஸ்லாம் கடமை அவருக்கு தான் கொடுத்திருக்குது. இப்ப என்ன இது தோன்றதா, என்ன பாக்குறதால போன் பாக்குறதா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அவர போன்ல பல நம்பர்கள் இருக்கும், பல தொடர்பாடுகள் இருக்கும், அதுல கொடுக்க வாங்கல் இருக்கும், பெண்களுடைய பேச்சுகள் இருக்கும் வரும்போதுல அதுல இவருக்கு பெண்ணா இருந்து பார்க்கக்குள்ள எந்த பொம்பளுடைய நம்பரை கண்டாலும் சந்தேகம் தான் வரும். கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஒண்ணும் வராது, சந்தேகம் தான் பொம்பளோட இயல்பு. சந்தேகம் வந்த உடனே ஒரு நாளைக்கு கதை சொல்லுவார், 2 நாளைக்கு கதை சொல்லுவாரு, கதை சொல்லி கழிச்சு போனோம்னா தலாக்கு நின்றோம். அதனால பெண்ணா இருந்தா கணவன் போனை பார்க்காம இருக்கிற நல்லம் தவிர்த்து கொள்றது. இடைக்கிட பாக்குறது யோசனை வந்தா கேட்கறது வேற, ஹராமண்டெல்லாம் சொல்ல இல்லை. ஆனா பிழையான ஹராமானது வழியில போறான்ற முழுமையாக தெரிஞ்சால் அவருக்கு அது கேட்கறக்கூடிய அதிகாரம் இருக்குது. நீங்க செய்யறது பிழை, ஹராத்தை செய்றீங்க, பிழையானது செய்றீங்க, தடுக்கப்பட்ட விஷயத்தை செய்றீங்க, ஏன்னு கேட்கலாம். இது மட்டும் இல்ல, கொடுக்கல் வாங்கல ஹலால் இல்லாத வழியை கடைபிடிக்கிறாரு, கேட்கலாம். ஏன் நீங்க ஹலால் வழியை நீங்க தவிர்த்து அங்கால போறீங்க, உங்களுக்கு கூடுமான்னு கேட்கலாம். வீட்டுக்கு கொண்டு வரணும், ஹலால மட்டும் கொண்டு வாங்க, ஹராத்தை கொண்டு வர வேணாம், இவங்க கேட்கலாம், வேளாமை இல்லை. போனை பொறுத்த வரையில இது சந்தேகத்தை உருவாக்குற ஒரு இடம் தான் போனுடைய இதாக இருந்துச்சு இன்றைக்கு. ஆனா கணவன் பார்க்கிற நியாயம் இருக்குது. ஏண்டா இன்னைக்கு கணவன் பார்க்கக்குள்ள, அதாவது கணவன் பொதுவா வந்து பொதுவான கணவன்மார் வந்து மனைவிமாட போனை செக் பண்ணி பார்க்கறது இல்லை, பொதுவான விஷயம். ஆனா
பார்க்க வேணுமென்ற ஒரு யோசனை கணவனுக்கு வருதுண்டா அது பெரிய ஒரு சந்தேகத்துக்கு பிறகுதான் ஒரு ஆம்பளைக்கு அந்த யோசனை வர. அந்த நிலைக்கு ஒரு கணவனை பொம்பளை கொண்டுட்டான்டா அவ பெரிய தப்பு பண்றா. ஆனா பொம்பளை ஒரு மனைவி கணவன் போனை பாக்குறான்னு சொன்னா அவ எப்பவுமே பார்ப்பாங்க. இதனால சந்தேகத்துக்கு இடமா வருதா உடனே பேசி அதை முடிச்சு கொள்ளணும். மனைவி தெரியணும் இவருக்கு போற கோல் எல்லாம் இந்த வியாபார அமைப்பில் வந்து போகுது. இவருக்கு தெரியணும் இவரோட போன்ல மகரம் இல்லாத ஆக்கள் ஹராமான தொடர்பான எதுவும் இல்லைன்னு இவருக்கு தெரியணும். இது தெளிவா இருக்கணும். இருக்குமோ இருக்காத சரியா இவருக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் இருக்குதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதோ சந்தேகத்தை வச்சு கொண்டு இருந்தோம்டா வாழ்நாள் எவ்வளவுதான் இருந்தாலும் எப்ப அறந்து போக முடியல. சந்தேகம் இல்லாத வாழ்க்கையை 2 பேரும் பேசி அழகா அமைச்சு கொள்ளணும். ஆகவே இறுதியான பிரச்சனை என்னன்னு சொன்னா மனைவியுடைய அந்த விஷயத்துல கணவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுறது கணவனுடைய பொறுப்பு. அதை கண்ணியம் கொடுத்தல் என்றது, நம்புதல், மனைவியை நம்ப வேண்டும், மனைவி இரகசியத்தை பாதுகாக்க வேண்டும், மனைவி விஷயத்தை வெளியே பேசக்கூடாது, கோபம் அகங்காரம் இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது. இப்படியாக சகிப்புத்தன்மையோட கண்ணியமா போனோம்டா வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அல்லாஹ் எல்லாரும் புரிந்து கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, இலங்கையில அதிகமான இள வயது தலாக்குகள், மன முறிவுகள் ஏற்படுவது தொடர்பாக இன்று அப்துல்லா முஃப்தியோடு பேசினோம். மற்றும் பல முக்கியமான தகவல்களை அடுத்த சந்திப்பிலே நாம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.